Yeah, in today's session, I'm going to discuss about the ETL pipeline. ETL, E stands for extract, T stands for transform, L stands for load. ஓகேங்களா? Extract, T stands for transform, L stands for load. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ETL pipeline டிஸ்கஸ் பண்ண போறோம். ETL pipeline போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன அப்படின்னா நிறைய டேட்டாஸ் ஒரு இடத்துல சென்ட்ரலா ஸ்டோர் பண்ணிக்கிறது. சென்ட்ரல்னா புரியுதா? யூ கேன் ஸ்டோர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இன் ஏ டேட்டா வேர்ஹவுஸ். ஒரு ஸ்டோர் பண்றதுக்கான இடம் தான் டேட்டா வேர்ஹவுஸ் சொல்லுவாங்க. யூ கேன் கீப் ஆல் தோஸ் டேட்டாஸ் இன் த டேட்டா வேர்ஹவுஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி. Repository means storage மாதிரி. You can store huge amount of data in the data warehouse. நீங்க கேட்கலாம் சார் எவ்வளோ டேட்டா வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா யூ கேன் கீப் லைக் டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ் இவ்வளோ டேட்டாஸ். பெட்டாபைட்ஸ் மீன்ஸ் 10^15 அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணலாம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இட் கேன் பி 2 years டேட்டா, இட் கேன் பி 3 years டேட்டா, இட் கேன் பி 10 years டேட்டா, 20 years டேட்டா, 30 yearsக்கான டேட்டா கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா. ஒரு என்டர்பிரைஸ் என்ன புரியுதா? ஒரு கம்பெனியோட என்டையர் டேட்டா இருக்கும் பாத்தீங்களா? அந்த டேட்டா ஒரு கம்பெனி டேட்டா எப்படி இருக்கும்? 20 years டேட்டா வச்சிருப்பாங்க, 30 yearsக்கான டேட்டா வச்சிருப்பாங்க. ஆல் ஹிஸ்டரிஸ், யூ ஹேவ் டு சே ஹிஸ்டரிஸ், ஆல் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டாஸ் will be stored in data warehouse. as a ETL developer நீங்க ஃபைனலா உங்க டேட்டா எங்க கொண்டு வருவீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் தான் கொண்டு வருவீங்க. ஓகேவா? நீங்க சுகாஷினி கேட்பாங்க என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் டேட்டா வச்சுக்க முடியுங்க கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா வேர்ஹவுஸ். புரியுதா? எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கும் உங்க டேட்டா வேர்ஹவுஸ், எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கோ அது அவ்வளவு வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூ டேக் யுவர் லேப்டாப்ல எவ்வளவு இருக்கும்? 1 TB இருக்கும், 1 TB இருக்கும். 1 TB வரையும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ்ல அதோட வால்யூம் சைஸ், டிஸ்க் சைஸ் எவ்வளவு இருக்கோ அது வரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட் கேன் பி 20 years டேட்டா, 30 years டேட்டா எல்லாமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஒரு கோக் கம்பெனி இருக்கு. கோக் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் ரெக்கார்ட்லாம் என்ன பண்ணணும்? ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வேர் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி தான். யூ கேன் ஸ்டோர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இன் த data warehouse. Okay, in today a rapidly changing corporate environment. In the corporate environment பாத்தீங்கன்னா rapidly some changes will happen. ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க? ஆர்கனைசேஷன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும். சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் டேட்டா, ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயி டேட்டா. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டேட்டா, இது மாதிரி நிறைய டேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்க கேட்கலாம் சார் ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன பண்ண போறாங்க கேட்டீங்க அப்படின்னா தே கோயிங் டு டு சம் அனலிட்டிக்ஸ் பண்ண போறாங்க. அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மந்த்துக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்தது. சுஹாஷினி, இஃப் என்கிட்ட வந்து லாஸ்ட் 10 years ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட இருக்கு 10 years ரெக்கார்ட்ல வந்து லாஸ்ட் 5 yearsக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்குது கண்டுபிடிக்கலாமா? If I have 10 years of history in the data warehouse, 10 years of history எங்கிட்ட இருக்கு. ஹிஸ்டரியில புரியுதா? 10 வருஷத்துக்கான ரெக்கார்டு ஃபுல்லா ஏன் டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கிளையண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 5 yearsோட சென்னையில எவ்வளவு சேல்ஸ் நடந்தது, ஹைதராபாத்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்தது, ஆஸ் வெல் அஸ் பெங்களூர்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ உங்களால அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் தர முடியுமா? சார் நோ முடியும் சார். முடியும். உங்ககிட்ட டேட்டா இருக்கு. டேட்டா என்ன இருக்கு? லாஸ்ட் 10 years ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த 10 years ரெக்கார்ட்ஸ் வச்சு என்ன பண்றீங்க? அவங்க கேட்கற அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி SQL query எழுதி என்ன பண்றீங்க? ஒரு அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றீங்க? அந்த ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல என்ன பண்றீங்க? அவங்களுக்கு தேவையான சென்னையில எவ்வளவு சேல்ஸ் நடந்தது, பெங்களூர்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்தது ரிப்போர்ட்ஸ் யூ கிவிங் சம் வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை லைக் 78% sales happen, Bangalore some 40% sales happen,
அண்ட் தென் ஹைதராபாத் சம் 20% சேல்ஸ் ஆப்னு சொல்லிட்டு உங்களால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்கன்னா தே பர்ஃபார்மிங் அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல சேல்ஸ் கம்மியா இருக்கு, ஹைதராபாத்ல ஏன் சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைதராபாத் அவுட்லெட்லாம் இருக்கு பாத்தீங்களா, ப்ராடக்ட் சேல் பண்றாங்களா, அந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் போயிட்டு they ask try to get some feedbacks வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸ்னா புரியுதா? ஃபியூச்சர்ஸ் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் வித்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோக் வித்தாங்க அப்படின்னா அந்த கொக்கோலா கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனிக்கு வந்து ஹைதராபாத்துக்கு சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அந்த ரீட்டைல் அவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எம்எல் 200 ml என்ன பண்ணுவாங்க 300 ml மாத்துவாங்க. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பிரைஸ் கொக்கோலாவோட பிரைஸ் குறைப்பாங்க. இது மாதிரி ஹைதராபாத்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றாங்க? யோஷினி, நீங்க கொடுக்குற ஓல்ட் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா வச்சு தான் என்ன பண்றாங்க, ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது மாதிரி சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அவ என்ன பண்ணலாம், ஹைதராபாத்ல ஏன் சேல்ஸ் கம்மியா சொல்லிட்டு என்ன பண்றாங்க, they are trying to add some futures in the cocola product ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 200 ml பதிலா they giving 300 ml கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஹைதராபாத்ல சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் 5 years or 10 yearsக்கு அந்த டேட்டா உங்களுக்கு இருக்கணுமா? இருக்கணும். அதை வச்சு நீங்க அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் என்ன தெரியும் உங்களுக்கு, ஓகே இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப அடி வாங்குது, என்ன அடி வாங்க சொல்லிட்டு ஃபீட்பேக் எடுக்கணும். எடுத்து என்ன பண்ணணும், அந்த ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, ப்ராடக்ட்ல ஃபியூச்சர்ஸ்ல சம் ஆட் பண்ணுவீங்க. 200 ml 300 ml மாத்துறது, அப்புறம் வந்து பாட்டில் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஹைதராபாத்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் 2 years கடை பாக்குறீங்க, கரண்ட்ல இருந்து 2 years கடை பார்க்கும்போது சேல்ஸ் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, ஹைதராபாத் 20% வந்து பாத்தீங்களா சேல்ஸ் என்ன இருக்கும், 40% 50% இம்ப்ரூவ் ஆயிருக்கும். புரியுதா? அப்போ எந்த ஒரு என்டர்பிரைஸ் எடுத்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஹிஸ்டரி தேவைப்படும். அந்த ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்ல வந்து என்ன பண்ண முடியும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது மாதிரி வந்து நிறைய பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்னோட இன்ஸ்டியூட் எடுத்துங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஐ லாஸ்ட் ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீட்பேக் கேட்பேன். ஃபீட்பேக் வந்து அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன், அடுத்த வாட்டி என் கிளாஸ்ல என்ன பண்ணுவேன், இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? இது மாதிரி அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது, ஃபீட்பேக்னா டேட்டா தான் அது ஆக்சுவலா. புரியுதா? அந்த ஓல்டு டேட்டா இருக்கும்போது என்ன பண்றேன், அந்த ஃபீட்பேக் வச்சு அனலைஸ் பண்ணி என்னோட கிளாஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ டேட்டா வெர்ஸ்னா என்ன சுகாஷினி, இட்ஸ் ஒன் ஆஃப் சென்ட்ரல் ரெபாசிட்டரி டு ஸ்டோர் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு என்டர்பிரைஸோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா என்ன பண்றீங்க, ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் ஸ்டோரிங் லேயர் ஆஸ் வெல் அஸ் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் ரெபாசிட்டரி. சென்ட்ரல்னா புரியுதா, யாரும் ஆக்சஸ் பண்ணலாம். This is a central repository. Now I'm going to discuss about the ETL pipeline. Okay, இப்போ வந்து சுகாஷினி என்ன பண்றாங்க அப்படின்னா, she's buying some clothes in the Amazon store. She's typing www.amazon.com சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா டைப் பண்ணிட்டு ஒரு she's buying some dress வாங்குறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சுகாஷினி மாதிரி பார்த்தீங்கன்னா 1 lakh people's buying their products, ட்ரெஸ், ப்ரொவிஷனல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, அமேசான் ஸ்டோர்லேயே வாங்குறாங்க. வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அமேசான் இஸ் மெயின்டைனிங் 4 டேட்டா பேசஸ். அமேசான் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட அந்த வாங்குறீங்கல்ல Amazon.com வாங்குறீங்க பார்த்தீங்களா, இந்த Amazon.comக்கு 4 டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றான். பண்ணும்போது இப்போ வந்து 1 lakh பீப்புள்ஸ் வந்து வாங்குறாங்க. 1 lakh பீப்புள்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்க வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க, யூ வில் டைப் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் பையிங் சம் ப்ராடக்ட் இன் Amazon.com. அமேசான் ப்ராடக்ட்ல வாங்கும்போது என்ன பண்றோம்னா அவன் வந்து 4 டேட்டா பேஸ் வச்சிருக்கான்.
நீங்க டைப் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்றது, ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறது, அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ 1 lakh யூசர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க. அந்த 1 lakh யூசர்ஸும் சேம் டைம்ல ஒரு டிபியை போய் வந்து ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா இந்த டிபியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்? தமிழ் 1 lakh peoples buying the product and storing the information 1 db ஒரு டிபில ஸ்டோர் பண்றாங்க. அப்ப அந்த டிபியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்? டிகிரேட் ஆயிடும். இட் will try to degrade. ஓகேங்களா? சுகாஷ் will try to degrade ஆகும். டிகிரேட்னா புரியுதா? பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அப்படி ஸ்லோவா கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அமேசான் இஸ் மெயின்டைனிங் லோட் பேலன்சஸ். லோட் பேலன்சர்னா என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா? நீங்க அந்த 1 lakh பீப்புள்ஸ் இங்க வந்து அந்த லோட் பேலன்சர் மூலமா தான் இந்த டிபியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? லோட் பேலன்சர் என்ன பண்ணும் தெரியுமா? 1 lakh ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும் தெரியுமா? 25,000 ரெக்வெஸ்ட் சென்ட் டு 1 டிபி, 25,000 ரெக்வெஸ்ட் சென்ட் டு செகண்ட் டிபி, 25,000 ரெக்வெஸ்ட் சென்ட் டு தேர்ட் டிபி அண்ட் தென் 25,000 ரெக்வெஸ்ட் சென்ட் டு ஃபோர்த் டிபி. அப்ப அந்த 1 lakh ரெக்வெஸ்ட் என்ன பண்ணுது? லோட் பேலன்சர் என்ன பண்ணுது? ரெக்வெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி 4 டிஃபரண்ட் டேட்டாபேஸ் கொடுத்துடுது. இப்ப லோட் வந்து பேலன்ஸ் ஆகுமா இல்லையா? ப்ரீஸா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? 1 lakh ரெக்வெஸ்ட் வந்து ஒரு வீக் போறது பதிலா இப்ப என்ன பண்ற? லோட் பேலன்ஸ் என்ன பண்றேன்? அந்த லோட வாங்கிட்டு 4 டிபிக்கு பிரிச்சு கொடுக்குது. அப்ப என்ன ஆகும்னா 25,000 யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த டிபில இருக்கும். 25,000 யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இதுல இருக்கும். 25,000 யூசர்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். 25,000 யூசர்ஸ் பாத்தீங்கன்னா 4 டிபில இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த 4 டிபிலையும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எதுக்காக லோட் பேலன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரே டைம்ல லோட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸ்லோ ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்குவீங்க, வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? பே நவுன் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திட்டு இருக்கும் யூஐல. நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க. யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னப்பா இவ்வளவு ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? யூ வில் கோ டு ஃபிளிப்கார்ட் போயிடுவீங்க. புரியுதா? அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நான் சும்மா சாம்பிளுக்கு 4 டிபி போட்டிருக்கேன். அமேசான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கேல் பண்ணிப்பாங்க. லோட் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டிபி ஸ்கேல் ஆகும். ஸ்கேல்ல புரியுதா? 4 டிபி பதிலா 8 டிபி, 8 ஃபுல் ஆயிடுச்சுன்னா 12 டிபி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஸ்கேல் ஆயிடும். ஓகேங்களா? அது மாதிரி அமேசான் செட் பண்ணிருப்பாங்க. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ செட் 4 டிபி. லோட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா எத்தனை பேர் யூஸ் பண்றாங்களோ அது லோட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்? லோட பிரிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டைப் பண்றீங்க பாத்தீங்களா கஸ்டமர், அது பேர் என்ன சொல்லுவோம்னா டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி த ரெக்கார்ட் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ். நீங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த ரெக்கார்ட் பேர் என்ன தெரியுமா? டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ். அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ 4 டிபி இருக்கு. புரியுதா? இதுல சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதுல சம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, இதுல கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, 4 டிபி சம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேங்களா? இது வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ். நீங்க டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் பேர் வந்து OLTP சொல்லுவாங்க. OLTPனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். சுஜிதா பிரியா, மேக் இட் நோட் இட் டவுன். இஃப் யூ ஸ்டோர் சம் டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ், நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு டிபி ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா the system is called OLTP systems. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நீங்க டிரான்சாக்ஷன் நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த டிபில ஸ்டோர் ஆகும். அப்போ சுகாஷி கேட்பாங்க என்கிட்ட, சார் வந்து இந்த டிரான்சாக்ஷனல் டிபின்னு சொல்றீங்கல்ல, இந்த டிபில வந்து என்னோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆக போகுது. யார் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்க அட்ரஸ் என்ன ஸ்டோர் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட், ஓகே, அக்ரி பண்ணிக்கிறேன். அப்போ இதோட வால்யூம் எப்படி சார் இருக்கும், கெப்பாசிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1 டே ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும், ஆர் 1 வீக் ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும், ஆர் 2 வீக்ஸ் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ற அளவுக்கு இந்த டிபி இருக்கும். சார் அப்போ டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஸ்டோரேஜ் அதிகம் சொல்றீங்க, அப்போ இந்த டிபி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு நாள் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும், 2 டேஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும், ஆர் 1 வீக் ஆர் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஸ்டோர் பண்ற அளவுக்கு தான் இந்த ஸ்டோரேஜ் இருக்கும். ஆனா டேட்டா வேர்ஹவுஸ் பாத்தீங்கன்னா it will have huge amount of storage. You can store millions of records, terabytes, petabytes, exabytes. அவ்வளோ ரெக்கார்ட்ஸை டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இந்த டிபியை பாத்தீங்கன்னா only 1 day or 2 day or only 1 week ஆன
இன்ஃபார்மேஷன் மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல் தி ரெக்கார்ட்ஸ் யூ ஆர் ஸ்டோரிங் இட்ஸ் டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த இந்த 4 டேட்டாபேஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாஸ்டர் டேட்டாபேஸ். தெரியுதா உங்களுக்கு? மாஸ்டர் டேட்டாபேஸ் ஆர் we can say live db. live db means live database. இந்த ஒரு ரெண்டு வேர்ட்ல இத சொல்லலாம். இத மாஸ்டர் டேட்டாபேஸ் சொல்லலாம் ஆர் லைவ் டேட்டாபேஸ். இப்போ அமேசான்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களோட லைவ் டிபில தான் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாட் ஒன்லி அமேசான், ஃபிளிப்கார்ட், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிரைனா அந்த உங்களோட கிட்ஸ்லாம் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கிரை.com சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி எல்லாரோட இ-காமர்ஸ் வெப்சைட் ஃபுல்லா இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா பேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அன்னைக்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், சார் வந்து சுவாஷி கேட்பாங்க, சார் வந்து ஒரு 10 days ரெக்கார்ட்ஸ்ல எங்க கேட்டீங்க அப்படின்னா எங்க இருக்கும்? சுகாஷ் எங்க இருக்கும்? 10 days ரெக்கார்ட்ஸ் வேர்ஹவுஸ்ல இருக்கும். என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க? இங்க இருக்க டேட்டாவை இதுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இங்க இருக்க டேட்டா என்ன பண்ணுவாங்க? மூவ் பண்ணுவாங்க. இந்த மூவ் பண்ற வேலை யார் வேலை? ஆஸ் ஏ ETL டெவலப்பர் உங்க வேலை தான். இந்த மாஸ்டர் டிபி வந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்? மூவ் பண்றது உங்க வேலை தான். அது பேர் தான் என்னது? எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவாங்க. E stands for extract. இங்க மாஸ்டர் டிபி வந்து என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. எங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க? சர்வர் 1 டிபில எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, சர்வர் 2 டிபில எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, சர்வர் 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டால சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சுஹாஷினி இருக்கு அப்படின்னா சுஹாஷினி ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. சுஹாஷினி கேப்ஸா மாத்துறேன். கேப்ஸ்னா புரியுதா? கேபிட்டல் லெட்டர் மாத்திரம் என்ன அர்த்தம்? அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். தட் இஸ் கால்ட் டி. ஒரு டேட்டால ஒரு லைட்டா சேஞ்ச் பண்ணாலே அது டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிடலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்ணணும்? உங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல லோட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ETL process. சுகாஷ் அகைன் சேயிங் டு யூ, இந்த மாஸ்டர் டேட்டாபேஸ்ல கஸ்டமர் டேட்டா ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட்னா புரியுதா? எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த டேட்டால டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் மீன்ஸ் ஒரு டேட்டால லைட்டா மாத்தினாலே, லைட்டா புரியுதா? சுகாஷ் நீ என்ன பண்றேன்? ஸ்மால் லெட்டர் இருக்கு, அந்த கேபிட்டல் லெட்டர் மாத்தினாலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். மாத்தி என்ன பண்றேன்? ஃபைனலா வந்து என் டேட்டா பேஸ்ல லோட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கால்ட் ETL process. யூ ஆர் ஏ ETL டெவலப்பர். புரியுதா? இந்த வேலை தான் நீங்க பண்ண போறீங்க ஆக்சுவலா. இப்போ தமிழ் தெரியுது, தமிழ் as well as சுஜப்ரே தெரியுது. எல்லா ரெக்கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டேட்டா பேஸ்ல இருக்குன்னு இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்? தமிழ் இது ஸ்டோரேஜ் வந்து 10 daysக்கான ரெக்கார்ட் வச்சுக்க முடியுமா? அதுல 1 yearக்கான ரெக்கார்ட் வச்சுக்க முடியுமா? தமிழ் 1 yearக்கான ரெக்கார்ட்ல வச்சுக்க முடியுமா? அதுல சுகாஷினி 1 yearக்கான ரெக்கார்ட் வந்து சர்வர் 1 வச்சுக்க முடியுமா? முடியாது சார். ஏன்? ஏன்னா சர்வரோட டிபியோட சைஸ் கம்மியா இருக்கு. கம்மி, ஸ்டோரேஜ் கம்மி. சோ அப்படி சொல்லுங்க, ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும் இதுல இருக்கும். ஓகேங்களா? அன்னைக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், ஒரு 2 days ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், ஒரு 1 week, மேக்ஸிமம் 1 week ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா வந்து இந்த மாஸ்டர் டேட்டாபேஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் வில் பி வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். நோட் பண்ணுங்க, மாஸ்டர் டேட்டாபேஸ் பர்ஃபார்மன்ஸ் வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கினா டக்குன்னு ரெக்கார்ட் என்ன ஆயிடும்? போயிட்டு உள்ள இன்சர்ட் ஆயிடும். போயிட்டு புரியுதா? ஏதாவது வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும்? பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்னிங் ஸ்பீட்ல இருக்கும். லைட்னிங் ஸ்பீட்னா புரியுதா? someone is buying the product, the fraction of seconds the records will be inserted. The performance அதிகமா இருக்கும், but storage will be less. That's why we can store only less amount of records in the master database, or you can say live DB. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து ரெக்வஸ்ட் கம்மியா இருக்கும் சொல்லும் பார்க்கலாம். சுகாஷி திங்க் லைக், எப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்து கம்மியா, எந்த டைம்ல ரெக்வஸ்ட் கம்மியா வரும்? பீக் டைம் எப்போ? ஒரு Amazon.comல எப்போ பீக் டைம்ல வாங்குவாங்க? லைக் மார்னிங் 8 to night வந்து ஒரு 12 o'clock வரையும் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. midnight 2 PM வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா midnight 2 PM நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வர் 4 சர்வர்ல இருக்கிறது பாத்தீங்களா, எடுத்து என்ன பண்ணணும்? வேற ஒரு
பேக்கப் டேட்டாஸ் மூவ் பண்ணணும். பேக்கப் டேட்டாபேஸ்க்கு மூவ் பண்ணணும். எப்போ மூவ் பண்ணணும்? வாட் டைம் யூ ஹேவ் டு மூவ்? இதுல இருக்க டேட்டாவை எடுத்து என்ன பண்ணணும்? ஒரு பேக்கப் டேட்டாபேஸ்க்கு டேட்டாவை மூவ் பண்ணிக்கணும். புரியுதா? எந்த டைம் மூவ் பண்ணணும்? as per இந்தியா ரீஜன் எப்ப எப்ப யாரும் ஸ்லோவா இருக்கோ ரொம்ப அப்படி கிடையாது. Product எப்ப ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலையோ, எப்ப பாத்தீங்கன்னா நைட் 2 PM யாரும் ப்ராடக்ட் வந்து அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வில் பர்ச்சேஸ் நைட் 2 PM மூச்சுக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எப்ப வந்து லோடு கம்மியா இருக்கோ, இந்தியால பாத்தீங்கன்னா நைட் 2 PM பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்குற டைம். ஆக்சுவலா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 4 டேட்டாபேஸ் இருக்க ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கப் டேட்டாபேஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. நீங்க கேட்கலாம், வந்து சுவாஷி கேட்கலாம், சார் ஏன் சார் அது மார்னிங் பண்ணலாமே, ஏன் வந்து நைட் பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்னிங் என்ன இருக்கும் அப்படின்னா அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து டிபிக்கு வந்துட்டு இருக்கும். அவ்வளோ ரெக்வஸ்ட் டிபிக்கு வந்துட்டு இருக்கும். டிபி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், அவங்க கஸ்டமர் வந்து என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். நீங்க போயிட்டு இந்த டிபியை கனெக்ட் பண்ணிட்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை மூவ் பண்ணீங்கன்னா இந்த டிபியோட லோடு இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகாதா? நான் சொல்றது புரியுதா? மார்னிங் வந்து அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு. இன்சர்ட்னா புரியுதா? நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த ரெக்கார்ட்ல டிபி இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க மார்னிங் வந்து 8 AM இதை கனெக்ட் பண்ணி இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பேக்கப் மூவ் பண்ணீங்கன்னா உங்க டிபியோட பர்ஃபார்மன்ஸ் குறையுமா குறையாதா? இங்கேயே ரெக்வஸ்ட் வருது, நீங்க பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணி என்ன பண்றீங்க, டேட்டா காப்பி பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த பர்ஃபார்மன்ஸ் குறையும் சார். குறையும். வாட் அபவுட் தமிழ் as well, சுஜிதா பிரியா? the db performance is degraded or not? Yeah, sir. DP performance low ஆகும் sir. லோ ஆகும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஓ சொல்லுவாங்க. டிபியோட ஐஓனா இன்புட் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட் சர்வ் பண்ணிட்டு இருக்கு, 25 ரெக்வஸ்ட் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நீ பேக் எண்ட்ல கனெக்ட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, இந்த டிபி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். கம்மியான ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சம் பீப்புள்ஸ் பைங் த ப்ராடக்ட். அந்த டைம்ல யாராவது ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களால வந்து பே பண்ண முடியாம டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடும். சோஷனி புரியுதா? இந்த மார்னிங் 8 AM நீங்க அந்த டேட்டாவை எடுத்து உன்னோட பேக்கப் டேட்டாபேஸ் மூவ் பண்றீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி 25,000 ரெக்கார்ட் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. சம் பீப்புள்ஸ் வில் ட்ரை டு பை த ப்ராடக்ட், வாங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட் என்ன ஆகும், டிக்ளைன் ஆயிடும். பேமெண்ட் என்ன ஆயிடும், டிக்ளைன் ஆயிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா ரொம்ப லோட் அதிகமாயிடுச்சு இந்த டிபிக்கு. ஏன்னா நீ ரெக்வஸ்ட் சர்வ் பண்ண சொல்ற, ரெக்வஸ்ட் என்ன பண்ண சொல்ற, ரெக்வஸ்ட்னா புரியுதா உங்களுக்கு? கஸ்டமர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, வாங்குற ரெக்வஸ்ட்லாம், அது என்ன பண்ணணும், நீ பேக்கப் எடுப்பேனா அப்படின்னா இது டெஃபினட்டா கஸ்டமர் வந்து நீ எவ்வளவு பேர் வாங்குறாங்களோ அவங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சம் பர்சன்டேஜ் 10% டிரான்சாக்ஷன் கெட் ஃபெயில்டு. அப்போ அந்த 10% என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், they won't buy the product in Amazon. Where they will go? எங்க போவாங்க? வேற சைடு போயிடுவாங்க சார். Flipkart போயிடுவாங்க. they'll go to Flipkart and buy the product. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் வந்து எப்போ ஃப்ரீ ஆகும் பார்க்கணும். இந்த டிபிலாம் எப்போ ஃப்ரீ ஆகும் லோட் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. டிபி லோட் செக் பண்ணுவாங்க. லோட் செக் பண்ணுவாங்க, எப்போ லோடு கம்மியா இருக்கும் அந்த டைம் 2:30 இந்தியன் டைம் படி 2:30 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இங்க இருக்க 4 டேட்டாபேஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு பேக்கப் டேட்டாபேஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் பேர் என்ன தெரியுமா, ரெப்ளிகேஷன் ஆர் ஸ்னாப்ஷாட்ஸ். ரெப்ளிகேஷன் ஆர் ஸ்னாப்ஷாட் சொல்லுவாங்க. நான் வச்சுங்க ஒரு டேட்டாபேஸ் வந்து பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பேர் கான்செப்ட் பேர் என்னது சுகாஷினி? ரெப்ளிகேஷன் ஆர் ஸ்னாப்ஷாட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, நான் என்ன சொல்லுவேன், கேன் யூ டேக் ஸ்னாப்ஷாட் சொல்லுவேன், கரெக்டா? ஓகேங்களா? இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லுவோம், ஸ்னாப்ஷாட் சொல்லுவோம். ஸ்னாப்ஷாட்ஸ்னா லைக் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவீங்க, இதுல இருக்க காப்பி என்ன பண்றீங்க, இந்த மூவ் பண்றீங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஸ்னாப்ஷாட் பண்ணுவாங்க, டெய்லி they will take backup. Some companies will take weekly snapshot, some companies will take monthly snapshot. அவங்க ரெக்கார்ட் வரது பொறுத்து. இப்போ அமேசான்ல பாத்தீங்கன்னா they will go for daily snapshot. தமிழோட மீனிங் என்னன்னா, what's the meaning of daily snapshot? What is the டெய்லி பேக்கப் எடுத்துட்டு இருப்பாங்க சார். daily backup எடுத்துட்டு இருப்பாங்க. From master database they will take backup from the they will take daily backup from the master database. ஓகேங்களா?
Some companies will take daily snapshot, some companies will take weekly snapshot, some companies will take monthly snapshot. ஏன்னா அவங்க டேட்டா பொறுத்து ஓகேங்களா டெய்லி என்ன எடுத்து வச்சுப்பாங்க. இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா, ரெப்ளிகேஷன் ஆர் ஸ்னாப்ஷாட்ஸ். ஓகே, இப்போ வந்து சுபாஷிக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த பேட்ச் ப்ராசஸ் சொல்றாங்கல்ல அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு சேர்ந்த ரெக்கார்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரெக்கார்ட்ஸ் வருது அப்படின்னா அது மொத்தமா சேர்த்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேட்ச் ப்ராசஸிங். பேட்ச் ப்ராசஸிங். ஸ்ட்ரீமிங் எப்படி தெரியுமா, ஒரு செகண்டுக்கு ஒரு ரெக்கார்ட் வருதோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீமிங். சுகாஷன் செய்யும் பேட்ச் ப்ராசஸிங்னா அதுல மீனிங் இருக்கு, பேட்ச் ஒரு மீனிங் இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெக்கார்டு வருதோ அந்த ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இருக்கு போது 25 ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க, ஒரு 25 ரெக்கார்ட்ஸ் வந்து முடிச்ச உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் கழிச்சு என்ன பண்றீங்க, அந்த 25,000 ரெக்கார்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா பேக்கப் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் பேட்ச் ப்ராசஸிங். ஒரு நிமிஷமா நீங்க ரெக்கார்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீமிங் அர்த்தம். ஸ்ட்ரீமிங் அர்த்தம். இப்போ லைவ் ஐபிஎல் பாக்குறீங்க ஓகேங்களா, அதெல்லாம் என்னது ஸ்ட்ரீமிங். அங்க என்ன மேட்ச் நடக்குதோ அப்படியே நீங்க பார்க்க முடியுது, இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீமிங். ஆனா பேட்ச் ப்ராசஸிங்ன்றது ஒரு நாளைக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஒரு இடத்துல இருக்கும், அது அப்படியே உங்களுக்கு எந்த டைம்ல வேணுமோ எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் பேட்ச். பேட்ச் மீன்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் ஒரே டைம்ல இருக்கும், எல்லா ரெக்கார்ட்ஸும் ஒரே இதுல இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். இது some companies will go for daily snapshot or weekly snapshot or monthly snapshot. சுகாஷினி, இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா யார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் பண்ணணும் ஓகேங்களா. என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபார்மேட்டிக்கா IICS ஆர் யூ கேன் யூஸ் எனி அதர் ETL டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். டேலண்ட் யூஸ் பண்ணலாம், இன்ஃபார்மேட்டிக் IICS யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. என்ன ETL டூல் யூஸ் பண்ணியும் நீங்க இந்த மாஸ்டர் டிபி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்க பேக்கப் டேட்டா பேஸ்ல நீங்க போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே. நவ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ரெக்கார்ட்ஸ்ல எங்க இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இஸ் டேட் இஸ் என்ன டேட் இன்னைக்கு, டுடே 26 25th ரெக்கார்ட்ல இப்போ எங்க இருக்கும், மாஸ்டர் டிபில இருக்குமா பேக்கப் டேட்டா பேஸ்ல இருக்குமா? டுடே இஸ் 26, ஐ அம் ஆஸ்கிங் 25th ரெக்கார்ட். பேட்ச் ப்ராசஸ் பண்ணி போயிருக்கோம் சார். பேட்ச் ப்ராசஸ் பண்ணி என்ன இருக்கும், பேக்கப் டேட்டா பேஸ்ல இருக்கும் ரெக்கார்ட். இப்போ புரியுதா? சுகாஷினி இப்போ பாத்தீங்கன்னா 20th ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா பேக்கப் டேட்டா பேஸ் இருக்கும், பிகாஸ் we are doing the daily snapshot. ஓகே சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த டேலண்ட் பாத்தீங்களா, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வரேன், 1 minute. எங்கெங்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க IICS மாத்தீங்க ஓகேங்களா. wherever you have talent you can change it as IICS ஓகேங்களா. டேலண்ட் டூல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், IICS இன்ஃபார்மேட்டிக்கா IIS டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகே வெயிட் 1 minute. கரெக்ட் ஸ்டேட். ஓகே ஓகே, இப்போ எல்லா டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் டேட்டாபேஸ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டூல் யூஸ் பண்ண போறீங்க, இன்ஃபார்மேட்டிக்கா IIS யூஸ் பண்ணி இந்த பேக்கப் டேட்டாபேஸ்ல இருக்கிறத எடுத்து வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியால போட்டுப்பீங்களா. நீங்க கேட்கலாம், சார் நான் ஏன் சார் ஸ்டேஜிங் ஏரியால போகணும்னு கேட்டீங்க அப்படின்னா பேக்கப் டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா லோடு இருக்கா, அப்போ தமிழ் பேக்கப் டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா ரியல் டைம் லோடு இது வந்து பண்ண முடியுது, அதுல இது வந்து செப்பரேட்டா இருக்கு புரியுதா. மாஸ்டர் டிவி மாதிரி என்ன பண்ணல, ரெக்வஸ்ட் சர்வ் பண்ணல, பாத்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டா இருக்கு. இதுக்கு வந்து லோடு சர்வ் ஆயிட்டு இருக்கா, கஸ்டமர் லோடு சர்வ் ஆயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். கஸ்டமர் லோடுனா புரியுதா, இங்க பாருங்க நான் என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்றணும் ஷூர் ஆகுது. ஆனா அதே மாதிரி இந்த பேக்கப் டேட்டாபேஸ்ன்றது ரியல் டைம் டேட்டாவை சர்வ் பண்ணிட்டு இருக்கா. சுஜிதா பிரியா as well as தமிழ் ரியல் டைம்ல சார் செட் ஆஃப் அதான் இல்ல சார். ஒரு பேட்சா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு சார். ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு லோட் வந்து ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பேக்கப் டேட்டாபேஸ், இதுல வந்து டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டேலண்ட் டூலோ இல்ல இன்ஃபார்மேட்டிக் IIS யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ கேன் டூ த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு ஸ்டேஜிங் ஏரியால போட்டு வச்சுக்கலாம். ஸ்டேஜிங் ஏரியான்றது என்னன்னா ஆக்சுவலா ஒரு சர்வர் தான், அது ஆக்சுவலா ஒரு லேண்டிங் ஏரியா
Sugashni, it's one of the landing area to keep all your files. Staging area எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபைலா வச்சுக்கலாம் இல்லைன்னா டேபிள்ஸா வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜிங் ஏரியான்றது என்ன சிம்பிளா சொல்றேன். உங்க வீட்டுல சுகாஷ் உங்க வீட்டுக்கு நான் வரேன். இப்போ நீங்க வந்து என்ன வீட்டுக்கு உள்ள கூட்டு போவீங்களா, பெரண்டால உட்கார வைப்பீங்களா? வீட்டுக்கு தான் சார் கூப்பிடுவோம். இல்ல வீட்டுக்கு உள்ள கூட்டு போவீங்களா, பெரண்டால உட்கார வைப்பீங்களா? ஐ அம் தேர்ட் பர்சன். யூ கீப் மீன் வெரண்டா. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஸ்டேஜிங் ஏரியான்றது என்னது, ஒரு டேட்டா வரஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டேஜிங் ஏரியான்றது ஒரு லேண்டிங் ஏரியா. இப்போ உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் கீப் இந்த லேண்டிங் ஏரியா. அது மாதிரி ஸ்டேஜிங் ஏரியா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பேக்கப் டேட்டாஸ்ல வந்து ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜிங் ஏரியால போட்டு வச்சுப்பீங்க. ஏன்னா வர்றது வந்து உங்களுக்கு ரா டேட்டா. ரானா புரியுதா உங்களுக்கு? கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அட்ரஸ் டைப் பண்ணியிருப்பான். 1/42 பதிலா 1 வேற எதாவது போட்டிருப்பான். ஓகேங்களா? அவன் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு ரா டேட்டா வந்து ரொம்ப கிளீனா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேஜிங் ஏரியால ரெக்கார்டு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டு த கிளீனிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டைப் பண்ணியிருப்பான், அட்ரஸ் டைப் பண்ணியிருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரா டேட்டாவா இருக்கும். அந்த ரா டேட்டாவை நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேஜிங் ஏரியால உள்ள வந்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டு த கிளீனிங் சொல்லுவாங்க. கிளீனிங் மீன்ஸ் கிளென்சிங் சொல்லுவாங்க. நோட் பண்ணீங்க. கிளென்சிங். கிளென்சிங் என்ன அர்த்தம்? டேட்டாவை கிளீன் பண்ண அர்த்தம். ஓகேங்களா? சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து சம் ஸ்பேசிங் இருக்கலாம். ஸ்பேசிங்னா புரியுதா? ஒரு அட்ரஸ்க்கும் இதுக்கும் நடுவில் ஸ்பேசிங் இருக்கலாம். இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டேட்டாவை வந்து நீங்க கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு டு த டிரான்ஸ்ஃபார்மேஷன். டிரான்ஸ்ஃபார்மேஷனா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா சிம்பிள் தான். ஒரு டேட்டால நீங்க ஏதாவது மாத்துறீங்க அப்படின்னா அது பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சென்னையில வந்து ஒரு மந்த்துக்கும் எவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு தெரியும் எனக்கு. புரியுதா? ஜனவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ் நடந்தது, பிப்ரவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் தெரியணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கோரி எஸ்கியூஎல் கொரியில எழுதுவீங்க. எழுதி சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணி ஜனவரி மந்த்துக்கு எவ்வளோ சேல்ஸ், பிப்ரவரி மந்த்துக்கு எவ்வளோ சேல்ஸ் சொல்லிட்டு பண்ணுவீங்க. அது பேர் என்ன தெரியுமா? வாட்ஸ் த நேம் சுகாஷினி? இட்ஸ் a transformation. It's a transformation. ஓகேங்களா? T stands for transformation. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபைனலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல நீங்க லோட் பண்ணுவீங்க. ஓகே? ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து உங்க பேக்கப் டேட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்து ஸ்டேஜிங் ஏரியால போட்டுறீங்க. ஸ்டேஜிங் ஏரியா நான் சொல்லிட்டேன், சொன்ன லேண்டிங் ஏரியா. டெய்லி டேட்டா வரலாம், ஆர் வீக்லி டேட்டா வந்து நீங்க ஸ்டேஜ் பண்ணி வைக்கலாம், ஆர் மந்த்லி டேட்டா ஆர் இயர்லி டேட்டா வந்து நீங்க வந்து ஸ்டேஜ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? It can be a frequency, can be a daily frequency, or it can be a weekly frequency, it can be monthly frequency, or it can be yearly frequency. Depends upon the data. ஓகேங்களா? வரதை பொறுத்து நீங்க வந்து ஸ்டேஜ் பண்ணி வைப்பீங்க. வச்சுட்டு இது பேர் வந்து நான் பண்ண சொன்னா ஓடிஎஸ் லேயர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓடிஎஸ் லேயர்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷனல் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு டெய்லி வர டேட்டா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ். இந்த டிரான்சாக்ஷனல் ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேஷனல் டேட்டான்னு சொல்லுவோம். What are records you're getting? It's called transactional records. Will be stored in the database. Correct? In the database, transactional records. The system name is online transaction processing system. சொல்லுவோம். உங்களுக்கு வர்ற ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் தான் உள்ள வருது. வரும்போது இந்த லேயர் என்ன சொல்லுவோம்னா ஓடிஎஸ் லேயர், ஆப்ரேஷனல் டேட்டா சோர்ஸ் லேயர் சொல்லுவோம். இந்த ஆப்ரேஷனல் டேட்டா சோர்ஸ் லேயர் நம்ம லேயர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட் வில் டூ, என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லியும் வந்து இந்த ஸ்டேஜிங் ஏரியால எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு, டெய்லியும் எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு, டேட்டா குவாலிட்டி என்ன பண்ணுவீங்கன்னா ரிப்போர்ட்டா நீங்க வந்து கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவீங்க. இந்த ஸ்டேஜிங் ஏரியா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, கவுண்ட். டுடே லைக் 1 lakh ரெக்கார்ட்ஸ் கேம், அந்த கவுண்ட். ஹவு மெனி டூப்ளிகேட்ஸ் இன் தட் ரெக்கார்ட். சில டைம் டூப்ளிகேட் வரலாம். புரியுதா உங்களுக்கு? டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் வந்து இது மாதிரி ரிப்போர்ட்டிங்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஓடிஎஸ் லேயர்ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இதுதான் எனக்கு உள்ள வந்த டேட்டா, இதுல இவ்வளவு கவுண்ட் இருக்கு,
இது இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சம் இன்ஃபர்மேஷன்ஸ் டுடே லைக் ஹவு மச் டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பன், எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அந்த ரிப்போர்ட்டிங் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. எல்லாம் எஸ்கியூஎல் கொரி தான். புரியுதா உங்களுக்கு? எஸ்கியூஎல் கொரியில் எழுதி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்க. அந்த ரிப்போர்ட் வந்து கிளைண்ட் பார்த்துட்டு ஓகே ஸ்டேஜிங்ல உள்ள வரும்போது இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்கு, இவ்வளோ கவுண்ட் உள்ள வந்திருக்கு, இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளீன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்லாம் ஓடிஎஸ் லேயர் மூலமா அமைச்சிருவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வரும். ஓகேங்களா? வரும்போது கஸ்டமர் டேட்டா இருக்கும், கஸ்டமர்னா இருக்கும், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அவனோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அது ஒரு டேட்டா வரும். அப்புறம் சேல்ஸ், அவன் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கான் அந்த டேட்டா வரும், தட் இஸ் சேல்ஸ் டேட்டா. அப்புறம் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணனா இல்லையா அது வரும். அப்புறம் ஃபீட்பேக் கொடுத்துருப்பான், அது ஒரு டேட்டா. இது மாதிரி வந்து நிறைய டேட்டாஸ் வந்து வந்துட்டு இருக்கும். வரும்போது நீங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே டேபிள்ல போட்டு வைக்க முடியாது. புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க கஸ்டமர் டேட்டா எல்லாம் ஒரு டைமென்ஷன் டேபிள் ஸ்டோர் பண்ணணும், சேல்ஸ் டேட்டா எல்லாம் வேற ஒரு டைமென்ஷன் டேபிள் ஸ்டோர் பண்ணணும். தேர்ட் ஒன் லைக் அவனோட ரீஜியன், எந்த ரீஜியன்ல இருக்கான், சென்னை ரீஜியன்னா அந்த எல்லாம் வேற ஒரு டேபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவனோட ஃபீட்பேக்லாம் வேற ஒரு டேபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டிஃப்ரெண்ட் டேபிள் ஸ்டோர் பண்ணிப்பீங்க. ஒரு டேபிள் என்ன சொல்லுவோம்னா டைமென்ஷன் டேபிள். கஸ்டமர் டைமென்ஷன் டேபிள் அப்படின்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இருக்கும். சேல்ஸ் டைமென்ஷன் டேபிள் அப்படின்னா சேல்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தான் இருக்கும். புரியுதா? ஆஸ் வெல் அஸ் ரீஜியன்னா அவன் எந்த ரீஜியன்ல இருக்கான், எந்த லொகேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ரீஜன் டேபிள் இருக்காது. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டேபிள் என்ன பண்ணுவீங்கன்னா லோட் பண்ணுவீங்க. ஸ்டேஜிங்ல இருந்து எடுத்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் கஸ்டமர் டைமென்ஷன் லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சேல்ஸ்லாம் சேல்ஸ் டைமென்ஷன் டேபிள் லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ரீஜியன்னா ரீஜியன் டைமென்ஷன் டேபிள் லோட் பண்ணுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா டேட்டா வர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் சேர்ந்தது தான் டேட்டா வேர்ஹவுஸ். இப்போ வந்து ஜஸ்ட் லைக் சுகாஷினி இப்போ என்ன பண்றீங்க, இப்போ உங்க கிச்சன் போனா என்ன பண்றீங்க, நீங்க வந்து ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கீங்களா இல்லையா? பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ரைஸ் தனியாக இதில் இருக்கும், அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து யுட்டென்சில்ஸ்லாம் தனியாக ஒரு இதில் இருக்கும், பாத்திரம் தனியாக ஒரு இதில் இருக்கும், அது தனித்தனியாக போட்டு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே டேபிள் இருக்காது. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன இருக்கும், கஸ்டமர் டைமென்ஷன் டேபிள் இருக்கும், சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், சேல்ஸ் டைமென்ஷன் டேபிள் இருக்கும். அந்த எல்லா டைமென்ஷன் டேபிள் சேர்ந்தது தான் ஒரு டேட்டா வேர்ஹவுஸ். நீங்க கேட்கலாம் டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி தான், இதை வந்து எவ்வளோ ஒன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, 40 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது பேர் தான் டேட்டா வேர்ஹவுஸ். நவ் ஐ வில் டாக் அபவுட் டேட்டா மார்ட். டேட்டா மார்ட்னா என்ன அப்படின்னா என்கிட்ட 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கு. ஓகேங்களா? 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி வந்து நான் கொரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். how much time will take சுஹாஷினி? 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு. 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1994 ரெக்கார்டு தேவை. அப்போ என்ன பண்ண போயிட்டு அந்த 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் போய் சர்ச் பண்ண போயிட்டு கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா 30 வருஷம் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு, எனக்கு 1994 டேட்டா தேவைப்படுது. அப்போ நீங்க கொரி எழுதும்போது என்ன பண்ணணும், வேர் கண்டிஷன்ல கொரி எழுதும் போது அந்த 30 இயர்ஸ்க்கான ரெக்கார்ட்ல போய் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி அந்த ரெக்கார்டை கொண்டு வரணும். அப்ப டைம் எடுக்குமா எடுக்காதா? எடுக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 30 இயர்ஸ் ஒரு வருஷம் ரெக்கார்டு இருக்குங்க. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. செகண்ட் இயர் 2 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். இது மாதிரி நிறைய மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு 1994 இருக்க ஒரு ரெக்கார்டு தேவை, ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் தேவை. அப்போ நான் கொரி பண்ணும்போது அந்த 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியில போய் சர்ச் பண்ணி தான் எடுத்து வர முடியும். கரெக்டா? அப்ப டைம் எடுக்குமா இருக்காதா? கொரி எவ்வளவு நேரம் ஓடும்? நியர்லி 1 hour 2 hours ஓடும். அந்த 1 hour 2 hours ஓடுற வரையும் கிளைண்ட் வெயிட் பண்ணுவானா? ஒரு கம்பெனி வெயிட் பண்ணுமா? ஒரு கம்பெனி நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, ரிப்போர்ட் கேக்குறீங்க, ரிப்போர்ட் வந்து நான் 5 hours கழிச்சு வரும்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க
சொல்லுங்க. இல்ல சார். ஐ நீட் சேல்ஸ் ரிப்போர்ட். எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து தேவைப்படுது. எனக்கு வந்து ஹைதராபாத் சேல்ஸ் ரிப்போர்ட் தேவைப்படுது எனக்கு. சரி, நீங்க வந்து சொல்றீங்க என்கிட்ட, நீ டெவலப் யூ சேயிங் டு மீ சார் இட் டேக் லைக் 9 hours. 9 hours வரையும் நான் வெயிட் பண்ணுவாங்களா? none of the enterprise will enterprise client won't wait for 9 hours. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டா என்ன தேவை? அவங்களுக்கு ரிப்போர்ட் தேவை. அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? they will try to add some futures in the product, some decision making இருக்கணும். நீங்க அந்த என்ன பண்றீங்க, அதை கொரி பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுத்தது அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் they will do some decision making. they will try to add some futures. கோகோலா பாட்டில் என்ன பண்ணுவாங்க, 200 ml 300 ml மாத்துறது வந்து அவங்க அந்த நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, they will take some decisions. அந்த decisions பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will try to add some futures in the products. கோகோலா இருக்கலாம், நோட் புக்ஸா இருக்கலாம், எந்த ப்ராடக்டோட இருக்கலாம், இட் கேன் எனி ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ல அவங்களோட அந்த வேல்யூ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சேல்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 30 years வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, 30 years ஆஃப் ஹிஸ்டரி வந்து ஒரு டேட்டா வேற வச்சிருக்கோம். இப்போ எனக்கு 1994 டேட்டா தேவைப்படுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டேட்டாவை சங்க்ஸா பிரிக்கலாமா? சங்க்ஸா பிரிச்சா என்ன ஆகும்? 2021 ஒரு டேட்டா மார்ட், 2022 டேட்டா மார்ட், 2019 டேட்டா மார்ட், லைக் திஸ் ஐ கோயிங் டு ஸ்பிளிட் இயர் பை இயரா பிரிக்க போறேன். சங்க்ஸா ஒரு 30 வருஷம் ஹிஸ்டரி என்ன பண்ண போறேன்னா, ஒரு வருஷமா என்ன பண்ண போறேன், டேபிள் டேபிள பிரிக்கிறேன். 2021க்கான டேபிள் செக் பண்ணீங்க அப்படின்னா you will get some information. அப்ப 1994ல போய் நான் போய் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைம் கம்மியாகுமா ஆகாதா? சொல்லுங்க. டைம் கம்மியாகும் சார். கம்மியாகும். ஏன்னா நான் பிரிச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு? 2021 இதுல பாரு, 29ல பாரு, 19ல பாரு. அப்போ 1994ல பாத்தீங்கன்னா ஈஸியா எனக்கு என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜெனரேட் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் கிவ் டு த கிளைண்ட். கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அதை பார்த்துட்டு they will go for some decisions மேக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will try to enhance some futures in the products. இப்படிதான் நடக்கும். ஓகேங்களா? சரி, உங்களோட ETL டெவலப்பரோட வேலை என்ன தெரியுமா? ரெப்ளிகேட் பண்றது, அப்புறம் வந்து பேக்கப் டேட்டாபேஸ் வந்து உங்க டூல் யூஸ் பண்ணணும். ஐஏசிஸ் யூஸ் பண்ணி, இன்ஃபார்மேட்டிக்கா ஐஏசிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஸ்டேஜிங் லேயர்ல போடுறது, ஸ்டேஜிங்ல வந்து என்ன பண்ணணும், கிளென்சிங் பண்ணணும், அண்ட் தென் யூ ஹேவ் டு டு தி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன தெரியுமா? ஃபில்டர் பண்றது. ஃபில்டர் பண்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். தமிழ் சுஜிதா பிரியா, ஃபில்டர் பண்றது என்னது? ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஜாயின் பண்றது இட்ஸ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். மர்ஜ் பண்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேங்களா? இது வந்து இன்ஃபார்மேட்டிக்கா வந்து யூஸ் பண்ணலாம், டேன் யூஸ் பண்ணலாம், அபினிஷு, பென்டஹோ, we have different ETL tools. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பூமிங்ல இருக்கு. பாத்தீங்கன்னா இன்ஃபார்மேட்டிக்கா ஐஎஸ்எஸ்ல பூமிங்ல இருக்கு, பென்டஹோ இருக்கு, அபினிஷு இருக்கு, ஐபிஎம் டேட்டா ஸ்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? அபினிஷு, பென்டஹோ, ஐபிஎம் டேட்டா ஸ்டேஜ், டேலண்ட், இன்ஃபார்மேட்டிக்கா, பவர் சென்டர், இன்ஃபார்மேட்டிக்கா ஐஏசிஎஸ். இப்போ டிமாண்டிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபார்மேட்டிக்கா டிமாண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஃபில்டரும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். நீங்க ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஃபில்டர் பண்ணி என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஃபைன்ல வந்து ஒரு டேட்டா வரஸ்ல லோட் பண்ண போறீங்க. இந்த ரோல் வரை தான் நீங்க பண்ண போறீங்க. ஆஸ் ETL டெவலப்பர் going to work in the data warehouse as well as going to work in staging. You're going to take the extraction பண்ண போறீங்க. இந்த 3 இதுதான் நீங்க பண்ணுவீங்க. அப்புறம் ODS லேயர்லையும் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ODS லேயரையும் ஸ்டேஜிங் ஏரியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் லேயர் சொல்லுவேன். இது 2 லேயரும் இருக்கு பாத்தீங்களா? இந்த லேயர் பேர் என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் a integration layer. We both have staging and ODS. சில கம்பெனில ODS லேயர் இருக்கும். ஓகேங்களா? சில கம்பெனில ஸ்டேஜிங் ஏரியா இருக்கும். ஸ்டேஜிங் ஏரியா இருந்தா ODS இருக்காது. சில கம்பெனில ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சில கம்பெனில ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ODS லேயர்ன்றது அன்னைக்கு எவ்வளவு டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் உள்ள வந்திருக்கு, ஆஸ் வெல் அஸ் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, அது மாதிரி ஒரு டெம்பரரி ரிப்போர்ட்டிங். டெம்பரரி என்ன புரியுதா? இன்ஸ்டன்ட் ரிப்போர்ட்டிங் ஜெனரேட் பண்றது தான் ODS லேயர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will try to run your query run பண்ணி finally they will generate the reports. புரியுதா? யூ கேன் see dashboards இருக்கு, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கிளைண்ட் will do some decision making. ஏன் சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக் பண்ணி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இந்த ப்ராடக்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட் will give some decisions. ஓகேங்களா?
இப்போ வந்து உங்க டேட்டா வேர்ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ப்ரெமிஸ்ல இருக்கு. ஆன் ப்ரெமிஸ்னா புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ். ஆன் ப்ரெமிஸ் புரியுதுவா சுவாஷினி? ஒரு ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு ஹார்ட்வேர்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அது மேல டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஆன் ப்ரெமிஸ். சரிங்களா? இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரு அட்மின் இருப்பாங்க. அவங்க வந்து ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் அது மேல டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் ஆன் ப்ரெமைஸ். சில டேட்டா வந்து கிளவுட்ல இருக்கலாம். கிளவுட்னா புரியுதா? அமேசான் வெப் சர்வீஸ் ஒரு கிளவுட் இருக்கு, அஷூர் கிளவுட் இருக்கு, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. டேட்டா வந்து என்ன இருக்கலாம்? ஆன் ப்ரெமைஸ் டேட்டாபேஸ்லயே இருக்கலாம், கிளவுட் டேட்டாபேஸ்லயே இருக்கலாம். தமிழ் பிக்குரி இட்ஸ் a ஆன் ப்ரெமைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். தமிழ் பிக்கோரி வந்து ஆன் ப்ரெமைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் தான், கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸா? கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா பிக்கோரி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன் ப்ரெமைஸ்னா அவங்களே சர்வர் வச்சுக்கிட்டு சர்வர் வச்சுப்பாங்க. சர்வர்ல வந்து ஹார்ட்வேர் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அது மேல டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அது ஆன் ப்ரெமைஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப கடி. ஆனா வந்து கிளவுட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் ஓன்டு பை த கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அட்மின் அவங்களே இருப்பாங்க, எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு பே பண்ணா போதும். அமேசான் அப்படிதான். அமேசான் வந்து இந்த வெப் சர்வீஸ் வந்து அவங்களே வச்சுப்பாங்க. அவங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ நீங்க எவ்வளவு நீங்க டேட்டா ஸ்டோர் பண்றீங்களோ அது பே பண்ணா போதும். ஓகேங்களா? அஷூர் வந்து அதே மாதிரி தான். நீங்க எவ்வளவு கொரி பண்றீங்களோ அது பே பண்ணா போதும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அட்மின் தேவை கிடையாது, அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனா வந்து கிளவுட்ல டேட்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செக்யூரிட்டி இருக்காது. யாரு ஒன்னாலும் உங்க டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஏன்னா அமேசான் வெப் சர்வீஸ் யாரு? அவனே ஒரு கிளவுட் ப்ரொவைடர் தான். கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்ககிட்ட தான் இருக்கும். கரெக்டா? தமிழ் கண்ட்ரோல் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? டேட்டாவை எடுக்க சான்ஸ் இருக்கா? உங்க டேட்டாவை எடுக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? இல்லன்றீங்களா? இருக்கு சார். இருக்கு இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். சுகாஷி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன் ப்ரெமிஸ்ன்றது நீங்களே உங்க வீட்டில் என்ன பண்றீங்க? ஒரு ஹார்ட்வேர் வாங்கி உங்க லேப்டாப் வாங்கி சொல்றேன், உங்க லேப்டாப் வாங்கி அதுல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுல ஒரு டேட்டா இன்ஸ்டால் பண்ணி நீங்களே பார்த்துப்பீங்க. உங்க டேட்டா வந்து என்ன ஆகாது? உங்க லேப்டாப் விட்டு வெளில போகாது. கரெக்டா சுகாஷினி? Okay, sir. Okay, இது sir. இதுவே வந்து உங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல கிளவுட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கிளவுட்ன்றது யாரு? ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர். அவன் உங்க வீட்டில் பிராட்பேண்ட் தர மாதிரி வச்சுக்கங்களேன். பிராட்பேண்ட் இருக்கான் பாத்தீங்களா? அவன் தர மாதிரி அவன் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர். அவன் கிட்ட உங்க டேட்டா கொடுத்தீங்கன்னா சேஃபா இருக்குமா? சேஃபா இருக்காது சார். இருக்காது. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றான். உங்க டேட்டா வரசா அவனே கொடுத்துறான் உங்களுக்கு. அவன் உங்க டேட்டா வச்சுக்கிங்க அப்படின்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்? they will try to steal the informations. புரியுதா? அதெல்லாம் பேங்கிங் மோஸ்ட்லி கிளவுட் போக மாட்டாங்க. பேங்கிங் செக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? HDFC, ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு பாத்தீங்களா? they won't go for cloud போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க டேட்டால கிளவுட்ல வச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? HDFC யாரோனா அவங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து என்ன பண்ணிடலாம்? மிஸ்யூஸ் பண்ணிடலாம். கரெக்டா? அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா they won't பேங்கிங் செக்டார்ஸ் they won't go for cloud. they will go for only the on premise. on premise என்ன அர்த்தம்? அவங்களே வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்புறம் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே டேட்டா வச்சுப்பாங்க, யாரும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? டேட்டா வரஸ் பில்ட் பண்ணிட்டீங்க, நீங்க கொரி ரன் பண்ணுவீங்க, அது வந்து ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் இன்னொரு டீம் இருப்பாங்க. that team name is called Power BI ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பவர் பிஐன்றது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சொல்லுவாங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க டேட்டா வரஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு they will generate the reports. பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவங்க பவர் பிஐ டூல் இருக்கு அவங்க கிட்ட. அதுக்கு ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது, ஆனா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, பட் ஐ வில் டீச் யூ கைஸ். பவர் பிஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா கனெக்ட் பண்ணிட்டு they will generate the reports and give to the stakeholders. கிளைண்ட்ஸ் காமிச்சிருவாங்க. கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு they will make some decision making பண்ணுவாங்க. It is called BI tool. Sujita, what is BI stands for? What is BI stands for? Tamil?
What is BA stands for? Sukashni, what is BA stands for? தெரியல சார். Business intelligence. Business இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா பவர் பிஐன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை வந்து உங்க டேட்டாஸ் கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி அவங்க கிளைண்ட் காட்டுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவு மந்த்துக்குள்ள சேல்ஸ் நடந்திருக்குன்னு காமிச்ச உடனே அவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. செகண்ட் திங் இஸ் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்ன்றது யார் பண்ணுவாங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட். நாங்க பண்ற வேலை அது. ஓகேங்களா? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உங்க டேட்டால வில் ஐடென்டிஃபை சம் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி ஃபியூச்சர்ல எவ்வளவு சேல்ஸ் நடக்க போகுது, ஃபியூச்சர்ல இந்த கோ கம்பெனி வந்து எவ்வளவு சேல்ஸ் கொடுக்க போகுது, 30 வருஷம் ரெக்கார்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் 2025 to 30 வந்து எவ்வளவு சேல்ஸ் நடக்க போகுது சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த டேட்டா வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னா வில் ஐடென்டிஃபை சம் பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு சேல்ஸ் எவ்வளவு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு ரஃபான ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவோம். அப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இவ்வளவுதான் உங்களுக்கு சேல்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி தெரியுமா, முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா இல்லையா சுஹாஷினி? நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 வருஷம் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு 2025 to 2030 ஐ வில் கிவ் தி ரிப்போர்ட். இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இவ்வளவுதான் சேல்ஸ் நடக்க போது சொல்லிட்டு என்ன பண்றேன் பாஸ்ட் டேட்டா வச்சு ஐ கிவிங் சம் ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷன் இவ்வளவுதான் வரப்போது தெரியுது அவங்களுக்கு. அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணா உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு 40% தாங்க உங்களுக்கு வந்து வரப்போது சொல்லிடுறேன். அவங்க என்ன 40% வரப்போது அவங்க முன்னாடி தெரியுது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னும் சில பண்ணான்னு சொல்லிட்டு சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்னங்க ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் டன் பை த டேட்டா சயின்டிஸ்ட் ஆஸ் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு டேட்டால பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி இப்படித்தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will increase their சேல்ஸ். ஓகே, இதுதாங்க வந்து ETL பைப்லைன். ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டேஜிங்ல வச்சுட்டு கிளீன் பண்ணி ஓடிஎஸ் லேயர்ல ரிப்போர்ட் பண்ணணும். இட்ஸ் இன்டர்னல் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு ஃபைனலா டேட்டா அப்லோட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ETL pipeline. ஓகே, now I'm going to show some real examples for this ETL process as well as data warehouse. சொல்ல போறேன். I will take paint. MS Paint எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். Just take 2 examples. Okay. ஒரு கோ கம்பெனி எடுத்துக்கலாம். டேக் ஃபேண்டா, ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ப்ராடக்ட் எடுத்துங்க. ஜஸ்ட் ஐ வில் டேக் ஃபேண்டா ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். The product is Fanta. Okay. தமிழ்ல ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கோக் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, தம்ஸ் அப் இருக்கா, தம்ஸ் அப் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் டேக் தம்ஸ் அப் எடுத்துக்கலாம். ஓகே, தம்ஸ் அப் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுஹாஷினி ஹஸ் டு ஆன்சர். சுஹாஷினி என்ன பண்ணணும்னா இட்ஸ் a graph actually, it's x axis and y axis. ஓகேங்களா? வெர்டிகலா இருக்கிறது y axis, ஹாரிசான்டலா இருக்கிறது x axis. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட தம்ஸ் அப் இருக்கு பாத்தீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து போய் என்ன பண்றேன் அப்படின்னா போயிட்டு பேக்கரியில சேல் பண்ண போறேன். பேக்கரி சேல் பண்ண போறேன். ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல சேல் பண்ண போறேன். அண்ட் தென் டீ ஷாப். பேக்கரி, ரெஸ்டாரண்ட் அண்ட் டீ ஷாப். இது வந்து இயர் பாத்தீங்கன்னா 2010 எடுத்துக்கலாமா? 2010 இயருக்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டா பார்க்க போறோம். இது பேர் என்ன தெரியுமா? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் யூஸ் பண்ணி they will generate some reports. உங்க டேட்டா யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றாங்க. ஓகேங்களா? பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து என்ன இருக்கு, இது வந்து போட்டுக்கிறேன். சம் வந்து 10% சேல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் தென் 20% சேல்ஸ், அண்ட் தென் 30% சேல்ஸ். சும்மா நான் வேல்யூ ரெஃபர் போடுறேன். ஓகேங்களா? வந்து 50% சேல்ஸ், 40 விட்டுட்டேன், 50% சேல்ஸ், அண்ட் தென் ஃபைனலி 100% சேல்ஸ். சுகாஷ்னி ஹஸ் டு ஆன்சர். ஓகே, தம்ஸ் அப் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. பேக்கரியில பாத்தீங்கன்னா 30% சேல்ஸ் ஆயிருக்கு. டீ ஷாப் ஓகே 10% சேல்ஸ் ஆயிருக்கு. ரெஸ்டாரண்ட்
70% சேல்ஸ் ஆயிருக்கு. 10 நெக்ஸ்ட் 2015 ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கரியில் என்ன ஆயிடுச்சு எனக்கு என்ன அப்படின்னா திருப்பி வந்து சேல்ஸ் டிப் ஆயிடுச்சு. 20% ஆயிருக்கு. டீ ஷாப்பில் வந்து ஒன்லி 5%. அவர் வந்து ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா நியர்லி 50% சேல்ஸ் நடந்திருக்கு 15ல். ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 எடுத்துக்கலாமா? சுகாஷ் யூ கேன் புட் யுவர் கொஸ்டின்ஸ் ஹியர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலாம் கொஸ்டின் கேட்கலாம். 20 நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு சம்வாட் திருப்பி ரொம்ப கம்மியாக இருக்கு. 20% ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் ஓடுது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 30% சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் ஒன்லி ஃபார் ஹைதராபாத் லொகேஷன். ஹைதராபாத் லொகேஷனில் உங்கள் டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அனலிட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஹைதராபாத் டேட்டா. உங்கள் ப்ராடக்ட் வந்து தம்ஸ் அப் பாட்டில். தம்ஸ் அப் முதல்ல என்ன இருக்கு? பாட்டில் வந்து பாட்டில் கிளாஸ் பாட்டில் வந்துருக்கு. தம்ஸ் அப் கிளாஸ் அப் பாட்டில். தம்ஸ் அப் கிளாஸ் பாட்டில். ஓகேங்களா? கிளாஸ் பாட்டில் தான் ப்ராடக்ட். ஜிபின்னு போடுறேன். கிளாஸ் பாட்டில். இப்போ சுகாஷ் சொல்லுவாங்க 2010ல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் 30% சேல்ஸ் ஆகிருக்கு. டீ ஷாப்பில் ஒன்லி 10% சேல்ஸ் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் லைக் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 70% சேல்ஸ் நடந்திருக்கு. ஏன் இந்த டிப் நடக்குது சுகாஷினி? பேக்கரியில் சேல்ஸ் நடந்திருக்கு, டீ ஷாப்ல ஏன் கம்மியாக சேல்ஸ் நடக்குது, ரெஸ்டாரண்ட்ல ஏன் சேல்ஸ் நடக்குது? அதே தம்ஸ் அப் தான், வாட்டர் பாட்டில் தான், கிளாஸ் பாட்டில் தான். ஏன் வந்து இந்த டிப் நடக்குது? ரெஸ்டாரண்ட்ல அதிகமா இருக்கு. சுகாஷினி யூ ஹேவ் டு ஆன்சர். பிரைஸ் வந்து சேம் பிரைஸ் தான். பிரைஸ் சேமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 rupees தான் சேம் பிரைஸ். சரி ஓகே விடுங்க, பிரைஸ் விடுங்க. பிரைஸ் ரெஸ்டாரண்ட்ல அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சேல்ஸ் அதிகமாக நடக்குது. ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கலாமா, 40 வச்சுக்கலாம். கிளாஸ் பாட்டில் அதிகம் நடக்குது. ஏன் நடக்குது அப்படி? அதிகமா அப்படி சொல்லுங்க. ஐம் நாட் சேயிங் பிரைஸ். நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ். ஏன் ரெஸ்டாரண்ட் அதிகம் குடிக்கிறாங்க? ஏன் வந்து டீ ஷாப்ல கம்மியாக குடிக்கிறாங்க? ஏன் வந்து பேக்கரியில் டீ ஷாப் கம்பேர் பண்ணும்போது பேக்கரியில் அதிகம் போகுது? சுஜிதா யூ ஹேவ் டு ஆன்சர். சுஜிதா, டீ ஷாப்ல நிறைய பேர் நின்று ட்ரிங்க் பண்றதுக்கு யோசிப்பாங்க சார். அது ஒரு காரணம். ஓகேங்களா? வாட் அபௌட் சுகாஷினி? சார் நோ ஐடியா சார். இல்லங்க, நோ ஐடியா சொல்லாதீங்க. யூ ஹேவ் டு ட்ரை. இட்ஸ் அனலிட்டிக்ஸ். இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளையண்ட் வந்து கிராஃப் பேஸ் பண்ணி தே வில் மேக் சம் டெசிஷன்ஸ். நான் சொல்றேன் ஏன்னா இட்ஸ் அ கிளாஸ் பாட்டில். கிளாஸ் பாட்டில் இருக்கும்போது டீ ஷாப்ல யாருமே எந்த ஒரு லேடிஸும் போயிட்டு குடிப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. யாராவது டீ ஷாப்ல குடிச்சு பாத்துறீங்களா? பர்சனலி வெரி லெஸ். ஈவன் மென்ஸ் ஆல்சோ நோ ஒன் வில் கோ அண்ட் ட்ரிங்க் தி கிளாஸ் பாட்டில். அது கிளாஸ் பாட்டில் இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே போய் நின்று குடிக்க மாட்டாங்க. டீ ஷாப்ல நின்று குடிக்க மாட்டாங்க, லேடிஸ் குடிக்க மாட்டாங்க. ஆனால் இஃப் யூ கோ டு ரெஸ்டாரண்ட், எவ்ரி லேடிஸ் வில் கோ டு ரெஸ்டாரண்ட்ஸ். மென்ஸும் போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உட்காந்து குடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அது ரூம்ல இருக்கிறதால ஏசி போட்டுறதால நிறைய வாங்கி குடிப்பாங்க. ஓகேங்களா? இஃப் சம்ஒன் இஸ் ஆர்டரிங் பிரியாணி, வாட் தே வில் டு நெக்ஸ்ட்? தமிழ் தே வில் பை ஃபார் கோக், ரைட்? கோக் வாங்குவாங்க. அது நிறைய வந்து ரெஸ்டாரண்ட் போகும். பேக்கரியில் பார்த்தீங்கன்னா சம் டீ ஷாப் கம்பேர் பண்ணும்போது பேக்கரியில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சேல்ஸ் கம்மியாயிட்டே வருது. ஏன்னா இது கிளாஸ் பாட்டிலா இருக்கிறதால. கிளாஸ் பாட்டில் என்ன பண்ணும், குடிச்சிட்டு என்ன பண்ணும், அங்கேயே குட்டு வரா மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இயர் பை இயர் ரொம்ப டிப் ஆகிட்டே போகுது. தெரியுதா உங்களுக்கு? கம்மியாயிட்டே போகுது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் லைக் 10 years of data, the client is think, client நேரம் புரியுதா, அந்த பிசினஸ் ஓனர் திங்க் பண்றாங்க. பிசினஸ் ஓனர் திங்கிங் லைக், ஏன் நம்ம வந்து கிளாஸ் பாட்டில் போதா பெப் பாட்டில் போகக்கூடாது, பெப் பாட்டிலே போகக்கூடாது யோசிக்கிறாங்க. பெப் பாட்டில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணும்போது சுகாஷ் என்ன பண்ணலாம், அந்த பெப் பாட்டில் வாங்கிட்டு அவங்க பேக்ல வச்சுட்டு போலாமா இல்லையா?
எப்போ வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இதால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பெப் பாட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்ல ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் பாட்டில் யூசிங் பெப் பாட்டில். பெப் பாட்டில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது, சேல்ஸ். சுகாஷினி, ஐயாகுது. சேல்ஸ் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் புட் another graph. இங்க பாருங்க, நான் கிராஃப் கீழே போடுறேன். இதே நெக்ஸ்ட் 2025ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது கிராஃப், டீ ஷாப் பிளஸ் வந்து எல்லாமே என்ன ஆகுது உங்களுக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. 2025 I'm saying, not 2020. இந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்க, அனலிட்டிக்ஸ் பண்ணி கிளாஸ் பாட்டில் பெப் பாட்டில் போடுறாங்க. 2021 2023 எல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து வேற லெவல்ல போகுது. அப்போ இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, ஆக்சுவலா ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா தேவை. கரெக்டா? ஒரு டிசிஷன் ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா தேவை. ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா தேவை எனக்கு. ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா சுஹாஷினி எனக்கு என்ன தேவை, ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா தேவை. ஓகேங்களா? ஒரு என்டர்பிரைஸோட டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் என்னால் டிசிஷன் எடுக்க முடியும். எடுத்து இது மாதிரி என்ன பண்ண முடியும், கிளாஸ் பாட்டிலுக்கு பதிலாக பெப் பாட்டில் போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் another example. So last example is going to be, don't save. Okay. Now இப்போ வந்து ஒரு பெரிய ஷாப். ஓகேங்களா? இட்ஸ் லைக் புக் ஷாப். ஐ ஹாவ் லைக் ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. ரீட்டைல் ஷாப்னா புரியுதா, சில்லறை வியாபாரம் சொல்லுவாங்க, ரீட்டைல் ஷாப்ஸ். ஐ ஹாவ் இன் ஹைதராபாத், பெங்களூர், சென்னை. ஹைதராபாத், பெங்களூர், சென்னை இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா I going to draw the graph. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட் எடுத்துக்க போறேன், ஹைதராபாத், சென்னை அண்ட் பெங்களூர். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து என்ன பண்றோம்னா எனக்கு வந்து சேல்ஸ் வந்து பார்த்தா சென்னையில் ரொம்ப கம்மியாக நடக்குது, பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் நடக்குது, சாரி ஹைதராபாத்ல கம்மியாக நடக்குது, பெங்களூர்ல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இஸ் சென்னை and then it's going to be Hyderabad, it's going to be Bangalore. Book sales நடத்துறேன். I'm it's a retail shop, Chennai, Hyderabad, Bangalore. ஓகேங்களா? இது வந்து ரீட்டைல் ஷாப், ஒரு புக் ஸ்டோர். ஆக்சுவலா எனக்கு வந்து புக்கோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹைதராபாத்ல வந்து அதிகமா இருக்கு, பெங்களூர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இந்த இது சேம் குவான்டிட்டியா கொடுத்துருக்கேன். சென்னையில் ஒரு 2000 புக்ஸ் கொடுத்துருக்கேன், ஹைதராபாத் 2000 புக் கொடுத்துருக்கேன், பெங்களூர் 2000 புக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் சேல்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்கு? இந்த நான் எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லுங்க. ஏன் வந்து எனக்கு சேம் புக்ஸ் தான், ஓகேங்களா, ஏன் எனக்கு வந்து சேஞ்சஸ் நடக்குது? எனக்கு I'm asking guys, 3 peoples, ஏன் இந்த சென்னையில் கம்மியா இருக்கு, ஹைதராபாத்ல ரொம்ப சேல்ஸ் நடக்குது, பெங்களூர்ல ஏன் சேல்ஸ் அதிகமா நடக்குது? அத பத்தி ஆட் பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படி இல்ல, லைக் வந்து அது ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the peoples, ஓகேங்களா, in பெங்களூர் most of people are educated, ஓகேங்களா, when compared to ஹைதராபாத். ஹைதராபாத் சென்னையில் வந்து ரொம்ப லெஸ் எஜுகேட்டட். அதால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கு. அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரீசன் தான். இட்ஸ் நாட் அ ஃபுல் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ், புக் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இதுல ரொம்ப டிப் ஆகுது. ஓகேங்களா? டிப் ஆகும்போது என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து சம் ஃபிளாட் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். சென்னை ரீஜன்ல, ஹைதராபாத்ல ஃபிளாட் ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? தேர்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லெட்ஸ் நிறைய இல்லை. சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய அவுட்லெட்ஸ் இல்லை, ஒரு அவுட்லெட் தான் இருக்கு. ஓகேங்களா? அதால பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அவுட்லெட் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டும் என்ன பண்ணணும், புக்ல வந்து ஆஃபர் தரணும். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் 2020-2023 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 1 minute, I going to close the session.